நம்ம லில்லி ஃபேமிலி இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் டிஷ் நேம் பார்த்திங்கன்னா வெரி ஈஸி வெரி டேஸ்டி சேமியா கேசரி செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: முந்திரி பருப்பு, ஜீனி, ஏலக்காய் பிடிச்சது, சேமியா, கிஸ்மிஸ் பழம், ஃபுட் கலர், நெய். தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டோம். சட்டி காஞ்சிடுச்சு. நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் அப்படியே காஞ்சோன்னா அதில் நம்ம முந்திரி பருப்பாக பொரித்து எடுத்துக்கலாம். இது சேமியாவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா முந்திரி பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ரவை கேசரி செஞ்சுருக்கோம். சேமியா கேசரி செஞ்சுருப்போம். ஆனால் சேமியா கேசரி ரவை கேசரி காட்டும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிஸ்மிஸ் பழமும் அதில் போட்டுக்கலாம். அப்படியே போட்டு நெய்யில் அதையும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனே எடுத்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும், ஏன்னா ரொம்ப கருகின்னு பாருங்களேன். அதனால் கொஞ்சம் சிம்மிலாகவே இருக்கட்டும். இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு நல்லா கலர் நல்லா வறுத்துருச்சு. அப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். தான் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக கேசரினாலே என்ன ரவைன்னு தான் நினைப்போம். சேமியாங்கிறது ரேர். ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சேமியா கேசரி தான். பாருங்கள், சேமியா நான் அதை சுகர் கப்பில் 1 கப் எடுத்துக்கிட்டேன். சுகர் எடுத்து இந்த கப் ரெட் கலர் கப், அந்த கப்பு நிறையா ஒரு சேமியா. இது இந்த கிண்ணத்தை 4 போட்டிருக்கேன். 1 கப்பு சேமியாவுக்கு 1 கப்பு சுகர். அது அப்படியே அந்த நெய்யிலேயே நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். அது ஆல்ரெடி இந்த இது கொஞ்சம் ரோஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம நெய்யில் போட்டு வறுத்தெடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பாருங்கள் இந்த சேமியா. அதனால் நம்ம நெய்யில் போட்டு வறுத்தெடுக்கிறப்ப சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துனா ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். சட்டி காஞ்சினா பிளேட்டில் அதை எடுத்துக்கிட்டோம். சட்டி காஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த கலருக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த கலர் கப்பில் சுகர் இருக்கு பாருங்க, அந்த அளவு தண்ணி. அதுக்கு கொஞ்சம் கூடுதலாம். அது நிறையா நம்ம சேமியா எடுத்துருக்கோம். அதுக்கு அது ஈக்குவல் நம்ம சுகர் எடுத்துக்கிட்டோம். அதை காட்டில் கொஞ்சம் 1 கப்பு ஊற்றி கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு கூட நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். சீக்கிரம் கொதி வரட்டும்னா மூடி போட்டது பாருங்கள். சீக்கிரம் கொதி வந்துடுச்சு. அது அப்படியே நம்ம சேமியா போட்டுக்கலாம். அப்படியே அப்படி போட்டு அப்படியே நம்ம அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். சீக்கிரம் சேமியா உங்களுக்கு இதாக ஏன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், வெந்துடும். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட்டு அதில் போடணும். ஏன்னா நம்ம சுகர் சேர்க்குறோம் பாருங்கள். சுகர் சேர்க்குறப்ப கொஞ்சம் சால்ட்டு போடுறப்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே சால்ட்டு எல்லா பக்கம் பரவணும் பாருங்கள். நல்லா கிண்டி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நான் சுகர் பாருங்கள், அந்த 1 கப் சுகர் அப்படியே இதில் போட்டுடலாம். போட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கிறது. இந்த ஏலக்காய் பொடிச்சது அப்படியே கிண்டி விட்டு இது அப்படியே நல்லா அந்த சீனி வந்து நல்லா கரையணும். உங்களுக்கு நல்லா கிண்டி விடணும் பாருங்கள். அந்த ஹீட்டுக்கு அதுக்கு அப்படியே மெல்ட் ஆயிரும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஏலக்காய் பொடிச்சது அதை அப்படியே தூவி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா வேகட்டும். அப்படியே நல்லா ஏலக்காவும் அது அந்த பக்கம் பரவற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஃபுட் கலர் நம்ம சேர்த்துக்கணும். இது கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், ரெட் கலர். அந்த கேசரிக்கு அந்த கலர், அந்த கேசரி பவுடருக்கும் ஃபுட் கலர் அப்படியே கலக்கிறது. அப்படியே நம்ம கலர் ஊற்றி பொதுவாக கேசரினாலே அந்த கலர் ரெட் கலர் வந்தால் தான் கேசரி பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கணும். ஃபுட் கலர் சேர்க்கக்கூடாது தான். பட் சில இது வந்து சேர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கேசரி பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதே நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள். நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழம் பொரிச்சு வச்சுருந்தோம்னா வறுத்தது அப்படியே போட்டுக்கலாம். போட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு எல்லா பக்கமும் கலக்கட்டும். அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே சூப்பராக சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெரி ஈஸி, வெரி டேஸ்டி. சேமியா கேசரி ரெடி. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.